Hi guys, welcome to Healthy Employee channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் எந்த விஷயத்தை பண்ணால் நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண முடியும், எந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுல, எந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டு நம்மளுக்கு வந்தால் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதா, எனக்கு உண்மையாலுமே வெயிட் லாஸ் ஆகுதா, வெயிட் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு யாராலையுமே தெரியாது, யாருக்குமே சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹோப் லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் ஈஸியாக என்ன பண்ணிவிடுவீங்க, எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டேஸ் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரெகுலர் லைஃப்பை மூவ் ஆகிடுவீங்க, சீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. டயட்டை சீட் பண்ணுவீங்க, ஒர்க் அவுட்டு சீட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே அந்தமாதிரி சீட் பண்ணுவீங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு விதத்தில் மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாட்சோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ இல்லை ஒரு பேண்டோ நீங்கள் ஒன்று வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெய்லி எவ்வளோ வாக் பண்ணுறீங்க, எவ்வளோ நடக்கிறீங்க, ஓகேங்களா, உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் நடக்கணும், இவ்வளோ நேரம் உட்காரணும், இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அதனால் ஒரு ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரெட்மி இருக்குது, ரியல்மி இருக்குது. இதில் ஒரு பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அனதர் ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்ன டிவைஸ்னால், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வெயிட் மிஷின். இது என்ன பண்ணோன்னா, ஒரு ஹியூமன் நீங்கள் இப்போ ஒரு வெயிட் போடுறீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்கிற நிறையா ஃபேக்ட் அண்ட் ஸ்டாட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 சம்திங் தான் இருந்துச்சு, அமேசானில் தான் இருந்துச்சு. நான் இதோடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரு. தினமும் உங்களுடைய பாடி அண்ட் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை நான் எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த டேப் இருக்குது இல்லையா, இந்த டேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஃபிட்னஸ்குள்ளே போக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய செஸ்ட்டு, பைசிப்ஸு, உங்களுடைய லெக்கு அண்ட் உங்களோட தை, அப்புறமேட்டு உங்களுடைய ஹேண்டு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் போடுற மாதிரி யூனிட்டும் அளந்துக்கணும். இந்த இன்ச் டேப் வச்சு நீங்கள் அது எத்தனை இது இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, எத்தனை மீட்டர் இருக்குன்றத நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு நோட் புக்லேயோ இல்லை ஒரு பென்னுலேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுடைய கன்சிஸ்டன்சி, நீங்கள் நிஜமாலுமே ப்ராக்ரஸ் இருக்கா, நீங்கள் நடக்கிற டயட்லேயோ நீங்கள் எடுத்துக்கிற டயட்டில் நிஜமாலுமே ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த இன்ச் டேப்ஸும் இந்த வேயிங் மிஷினும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுடைய ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு வாட்ச்சு. ஸோ இதை நீங்கள் ஸ்மார்ட் பேண்ட் வச்சுக்கலாம், இல்லை ஸ்மார்ட் வாட்சாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வெயிங் மிஷின் அண்ட் இந்த டேப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க் அவுட், ஓகேங்களா, உங்களுடைய ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகுதா, ப்ராக்ரஸ் ஆகுதா, நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா, ஒர்க் அவுட் பலனளிக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான ஆக்டிவிட்டி கிடையாது. இது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டே பை டே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதில் ப்ராக்ரஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷின்ஸு, இந்த வேயிங் மிஷின், டேப்பு அண்ட் ஸ்மார்ட் பேண்ட், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் ஒரு மோட்டிவேட்டடாக யூ நீட் டு ப்ரொசீட். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த டயட்டுக்கோ இல்லை அடுத்தமாக நான் என்னுடைய கன்சிஸ்டன்சி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ஈடுபட போகிறீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டு ரியலி ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த வேயிங் மிஷின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எனக்கு ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் ஃபேக்டர். தினமும் காலையில் எழுந்து நான் என்னோடய வெயிட் செக் பண்ணுவேன். அதே மாதிரி 1 வீக்குக்கு ஒன்ஸ் என்னுடைய லெக் அண்ட் என்னோடய தை, என்னுடைய ஹிப் எல்லா பிளேஸையும் பார்த்திங்கன்னா நான் இன்ச் டேப் வச்சு அளப்பேன். ஸோ இன்ச்சஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ
அதுக்கப்புறம் இதில் வந்து உடம்பு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாடியோடைய ஃபேட் ரெடியூஸ் ஆகும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ கன்சிஸ்டன்சி ஃபேக்டர். ஸோ கன்சிஸ்டன்சியை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி.